Hello students, welcome to GA Max, Chapter 12, Introduction to Probability Theory, Exercise 12.3, Question number 1. Can two events be mutually exclusive and independent simultaneously? கேட்டிருக்காங்க. Two events வந்து ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸான ஒரே நேரத்தில் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட்ஸ் ஆகும் இண்டிபெண்ட் இவெண்ட்ஸ் ஆகும் இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட்ஸ் நமக்கு என்ன தெரியும்? டெஃபினிஷன் படி P ஆஃப் A intersection B is equal to 0 தெரியும் இல்லையா? P of A intersection B is equal to 0 for mutually exclusive events. Okay, for independent events P of A intersection B என்ன ஆயிரும்? This P of A intersection B is equal to P of A into P of B for independent events. Okay, இப்போ இது ரெண்டும் வந்து இங்கே P of A intersection B 0 வருது, இங்கே P of A intersection B equal to P of A into P of B வருது. இது ரெண்டும் அட் அ டைம் சைமல்டேனியஸாக ஹேப்பன் ஆக சான்ஸ் இல்லை. ஜீரோவாகவும் இருந்து P of A into P of Bயும் இருக்க சான்ஸ் இல்லை. ஓகே, சைமல்டேனியஸ் அட் அ டைம். ஸோ என்ன சொல்லிடலாங்க, என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்? ஹென்ஸ் டூ ஈவெண்ட்ஸ் cannot be mutually exclusive and independent simultaneously அப்படின்னு சொல்லிடலாம். Hence, two events cannot be mutually exclusive and independent simultaneously. Okay. So, இப்போ நம்ம வந்து next question, third question, second question. If A and B are two events such that P of A union B equal to 0.7, P of A intersection B equal to 0.2, P of B 0.5, show that A and B are independent ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, A and B are independent eventsனா நமக்கு என்ன தெரியும்? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணி காட்டணும்? இப்போ P of A intersection B is equal to P of A into P of Bன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த மூணும் நமக்கு வேணும். மூணு இருக்கான்னு பாருங்க. P of A intersection B இருக்கு, P of A இல்லை, P of B இருக்கு. ஸோ நம்ம வந்து P of A வந்து கண்டுபிடிச்சிட்டு இதை செக் பண்ணணும். இந்த ரிலேஷன் வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ எழுதிக்கலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்களோ. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. P of A union B 0.7, P of A intersection B 0.2, P of B is equal to 0.5 கொடுத்துருக்காங்க. இப்போ அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியும். P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B நமக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து நம்ம எது தேவையோ அந்த P of A நமக்கு தேவை, அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0.7 இது ஈக்குவல் டு P of A நமக்கு தெரியாது, ஸோ அப்படி எழுதிக்கோங்க. P of B is given, it's 0.5 and P of A intersection B it's 0.2. ஓகே, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். P of A கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ P of A plus 0.5 minus 0.2 is 0.3. ஓகே, இது வந்து 0.7 இருக்கு. ஸோ this implies P of A is equal to 0.7, இந்த 0.3 அதர் சைட் கொண்டு போயிட்டிங்கன்னா மைனஸ் 0.3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.4ன்னு வந்துடும். ஓகே, தேர்ஃபோர் நமக்கு P of A என்ன கிடைச்சிருக்கு? ஈக்குவல் டு 0.4ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம P of A intersection B வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிக்கலாம். P of A intersection B is equal to 0.2. ரைட் சைட் P of A into P of Bன்றதை போடுவோம். P of A into P of B is equal to P of A என்ன 0.4 right into P of B வந்து 0.5. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும்? 0.2ன்னு வந்துடும். அதாவது 4 into 5 20. அந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிடுங்க. அண்ட் இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது, இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து 2 டெசிமல் பிளேஸஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.20ன்னு வரும். இந்த ஜீரோக்கு வந்து வேல்யூ கிடையாது, அதனால இது வந்து 0.2 நம்ம வச்சு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கா? அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? தேர்ஃபோர் P of A intersection B is equal to P of A into P of B. Hence, you can conclude that A and B are independent events. Hence, A and B are independent events. Okay. Third question, if A and B are two independent events தான் and such that P of A union B கொடுத்துருக்காங்க, P of A கொடுத்துருக்காங்க, நமக்கு P of B கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. P of A union B, P of A, அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? A and B are independent eventsன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு
அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி நம்ம எடுத்துக்கலாம். அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி என்னது? P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. ஓகே, இப்போ வந்து இப்போ A and B are independent events கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால நம்ம என்ன சொல்லிடலாம்? P of A intersection B is equal to independent eventsன்றனால நமக்கு என்ன தெரியும்? P of A intersection B is equal to P of A into P of B தெரியும் இல்லையா, since A and B are given to be independent events, right? அதனால இப்போ இந்த P of A intersection Bக்கு நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். equal to P of A plus P of B minus P of A intersection B is P of A into P of B because A and B are independent events கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாம் போட்டுக்கலாம். P of A என்ன நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது P of A union B இருக்குது. ஸோ அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை நம்ம போட்டுக்கலாம் 0.6 அண்டு P of A 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. P of B தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் P of A again வந்து 0.2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க இன்ட்டு P of Bன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 0.2 லெஃப்ட்டு கொண்டு போய் மைனஸ் பண்ணிட்டோம்னா 0.6 மைனஸ் 0.2 ஓகே 0.2ன்னு வந்துடும். ஈக்குவல் டு இங்கே ரைட் சைடில் இது ரெண்டு டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். அதில் P of Bயை நம்ம காமன் எடுத்துடலாம். P of Bயை காமன் எடுத்துட்டோம்னா இங்கே வெளியே போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே வந்து 1 இருக்கும் இல்லையா, ஒரு P of B அண்ட் இங்கே 0.2 P of B. ஸோ இட் இஸ் 1 minus 0.2 P of B. 0.6 minus 0.2 is 0.4 equal to 1 minus 0.82 என்ன, இதை வந்து 1.00ன்னு வச்சுக்கோங்க. இதை 0.2ன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிங்கன்னா this will be 0.8ன்னு வந்துடும். ரைட், 0.8 P of Bன்னு வந்துடும். இப்போ P of B is equal to P of B is equal to 0.4 divided by 0.8 equal to 10 ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 4/8ன்னு வந்துடும் ஈக்குவல் டு 1/2. therefore நமக்கு வந்து 1/2ங்கிறது என்னது, மற்ற வேல்யூஸ் எல்லாம் டெசிமல்ஸில் கொடுத்துருந்தனால 1/2 is 0.5 தெரியும் இல்லையா. ஆஃப் 1/2னா 0.2, 1 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வரும். therefore P of B is equal to 0.5. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. we will continue in the next video.